உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்மையின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த நல்ல நாளிலுமாக நாம் யாவருமாக இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆண்டுடைய கிருபையினாலும் ஆண்டுடைய இரக்கங்களினாலும் ஆண்டுடைய தயவினாலும் 2025ஆம் ஆண்டிலே 12 மாதங்களை கடந்து 2026 என்கிற ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பயணிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கிறது. கடந்த காலங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை வழி நடத்தினதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துவன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. கடந்த காலங்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார் இல்லைங்களா? சிலர் கல்லறையில் இருக்கிறார்கள், சிலர் பிணவரையில் இருக்கிறார்கள், சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். நாமோ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற மகா பெரிய சாத்தியத்தை, மகா பெரிய பாக்கியத்தை, மகா பெரிய கிருபையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த புதிய ஆண்டு என்கிற ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக 2026 என்கிற புதிய ஆண்டுக்குள்ளாக பயணிக்கின்ற பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நம்மை நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் பாடலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துவன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தந்ததினாலே ஸ்தோத்தரிப்போமா? பல்லவா
செய்திருக்கிறார்? போனஸாக ஒரு புதிய நாளையும் ஒரு புதிய ஆண்டையும் தந்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தூக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் நைட்டு 1 மணிக்கு உன்னஞ்சுக்கு என்னையா கேள்வி கேட்கிறீங்களா? சோதனையிலும் சோதனை, மாபெரும் சோதனை எனக்குத்தான் பெரும் சோதனை. இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையாலுமே இந்த காலங்கள் மகிழ்ச்சியின் காலங்கள். சந்தோஷமா இருக்கட்டும். அலையில சொல்லாமா? இது பக்கத்தில் இருக்கிறவங்களே கேட்க காரணம் இருக்காருங்க. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ இது சொல்லுங்க. பக்கத்து தூக்கிட்டு இருக்கவங்க எழுப்பிடுவோம். ஓகேங்களா? யார் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்கள ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையாலுமே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். எனவேதான் ஆண்டவர் ஒவ்வொரு சூழல்களிலும் நம்மை வழிநடத்துகின்றவராக, நம்மை தாங்குகின்றவராக, ஏற்றுகின்றவராக, சுமப்பவராக இருந்து என்ன செய்திருக்கிறார்? இந்த 2026 என்கிற புதிய ஆண்டுகளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். மத்தேயு 14 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலோரத்தில் திரளான மக்களுக்கு என்ன செய்தார்? போதனை செய்தது மட்டுமின்றி அவர் உணவு அங்கே கொடுக்கின்றவராக இருந்தார். அவர் உணவு உண்ட பிறகு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். ஏனென்றால் கடந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தந்து வழி நடத்தியது மாத்திரமல்லாமல் போஷித்ததுமன்றி ஆண்டவர் சொல்கிறார் அக்கறையாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீது அக்கறை வைத்தவராக அக்கறையோடு செல்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறை என்கிற 2026 ஆண்டுக்குள்ளாக போவோம் வாருங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அழைத்து செல்கின்ற ஆண்டவர் சொன்ன உடனே செய்கிறார். வாசிகள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றால் சொன்னவர் அந்த படகிலே அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கின்றார். இணைந்து பயணிப்பது மாத்திரமில்லாமல் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றால், கடலிலே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு துன்பங்களை சகிக்க வேண்டும், பல்வேறு போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும், பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் சந்தித்தால் மாத்திரம்தான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பயணிக்க முடியும். அப்ப 2025ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருப்போம், எத்தனையோ பலவீனங்களை சந்தித்திருப்போம், எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்திருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த நாளிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பயணிக்கின்ற பாக்கியத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த இடத்துல அக்கறை என்பதை எதை குறிக்கிறது என்றால், நாம் எதிர்நோக்க இருக்கின்ற முன்னேற்ற நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த முன்னேற்ற நிலையை குறிக்கின்ற வேளையிலே நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை வழங்குகின்றவராக இருக்கிறார். நம் அக்கறை என்கிற புதிய ஆண்டுக்குள்ளாக செல்லும் பொழுது அவர் நம்முடன் ஏற்படுத்தி இருக்கிற புதிய உடன்படிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேளையில சிந்தித்து பார்க்க, தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் அம்சங்களை இந்த புதிய ஆண்டிலே பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் காரியம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆமாம், அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடன் வருகிறார். உடன் வருகிற பொழுது ஒரே ஒரு தடவை தான் அவர் கேட்டு வருதுங்க. ஒரே ஒரு இடத்துல தான் தூங்கினார்னு சொன்னார். மற்ற நேரம் போதெல்லாம் அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எல்லா சூழல்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரே ஒரு தடவை தான் தூங்குகிறார். அப்ப தூங்குகிற வேலையில் கூட அவர் என்ன செய்தார்? நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பல வேலை
அந்த சீடர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் அது அவர்களோடு ஆண்டவர் இருப்பதை மறந்து போனார்கள். நாமும் கூட பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகின்ற பொழுது நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பல வேளைகளில் மறந்து போகிறோம். சீடர்களும் அதைத்தான் செய்தார்கள், மறந்து போனார்கள். பெரும் காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பதற்றம் வந்தது. ஆனால் சீடர்கள் அந்த இடத்துல நினைத்திருந்தால் அந்த பெரும் காற்றை ஒன்றுமில்லாமல் போக செய்திருக்கலாம். ஆனால் நடந்த காரியம் என்ன? அவர்களோடு ஆண்டவர் இருப்பதை அந்த சீடர்கள் மறந்து போனார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவ்வாறு தான் பார்க்க போகிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒன்றாலும் பயப்படேன். ஏனென்றால் என்னை உண்டாக்கின என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை உண்டாக்கின என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கின்ற பொழுது கூட நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தாவீது என்ன செய்தார்? உறுதியாக இருந்தார். அதே போலதான் நம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்தால், நம் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை செய்யவும் ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்கு வழிவகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14:28. ஆமா, அங்கே 10:24 வாசிக்கிறோம். அந்த அதற்கு அவர் சொல்கிறார் 14:28 மறுபடியும் வாசிங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உங்களுக்கு வர கட்டளையிடும். அப்ப பேதுரு சொல்லுங்க, ஒருவேளை அது நீராக இருந்தால் நான் உங்களோடவே நடக்கணும்னு சொன்னேன். ஆண்டவர் அதில் என்ன சொல்லியிருக்கணும்? நீ மனுஷன், உன்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீயும் என்னால் உருவாக்கப்பட்டவன், நானும் நீயும் ஒன்றுதான், வா என்று சொல்லி அழைக்கிறார். உடனே பேதுரு கடலிலே குதிக்கிறார், குதித்து பயணிக்கிறார். பேதுருடைய பார்வை ஆண்டவரை நோக்கினதாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்றான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து பயணிக்கின்ற வரை பேதுருடைய வாழ்க்கையிலே எந்த இடர்பாடும் வரவில்லை. ஆனால் அதே வேளையிலே அவனை சுற்றி பெரும் காற்று, பெரும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அவன் பார்வை முழுவதும் ஆண்டவரை நோக்கினதாக இருக்கிறது. பிரச்சனை பெரிதாக தெரியவில்லை. திடீரென்று ஆண்டவரை நோக்கி பார்த்தவன், உன்னதரை பார்த்தவன் உலகத்தை பார்க்கிறான். வாழ்க்கையிலே தடுமாற்றம் வந்தது. உடனே அந்த இடத்துல பேதுரு கத்தக்கூடியவராக இருக்கிறார். வாசிங்க, 30வது வாசிங்க. ஆமா, அந்த இடத்துல காற்று பலமாய் இருந்த முன்னாடி சொன்னார், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுருவை படவை விட்டு இறங்கி இயேசுவுக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்ப பார்வை ஆண்டவரோடு இருக்க வரைக்கும் எந்த பாடுகளும் இல்லை. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தானே ஒருபோதும் பார்க்க கூடாது. நம் பார்வை முழுவதும் ஆண்டவரை நோக்கினதாக இருந்தால் எந்த பாடுகளும் வராது. அப்படி பாடுகள் வந்தாலும் கூட காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அப்பத்தான் ஆண்டு சொல்றாரு, அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன்
பேதுருவின் கரத்தை பிடித்து என்ன செய்தார்? அவனை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 31 வசனத்தில் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அந்த இடத்துல சொல்றார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே என்று சொல்லி ஒரு கடினமான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து பயணிக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் தாவீது இந்த அழகாக சொல்றார், 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும் என்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்தார்? போதிக்கின்றவராக இருக்கிறார். அதைத்தான் 32ஆம் சங்கீதம் 8ஆவது வசனம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு போதித்து நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு சூழலிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் பார்க்கவே கூடாது. எனவேதான் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கின்றார். படகில் பயணித்த சீடர்கள் ஆண்டவர் கடலில் நடக்கிறதை கண்டு கலக்கம் அடைகிறார்கள், பயத்தில் அலறுகிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு சிலர் வந்து டவுன்ல இருக்கிறோம், ஒரு சிலர் வந்து கிராமத்தில் இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு அமாவாசை நைட்டு, அமாவாசை அன்னைக்கு அது என்ன அமாவாசை? என்ன அமாவாசை? மோசமான அமாவாசை. என்ன அமாவாசைங்க? நம்ம நான்கு ஆசைப்படுகிறேன். என்ன அமாவாசை? ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நைட்டு 12 மணிக்கு என்ன வரும்? என்ன வரும்? பயம் வருமா? சோத்ராண்டு ஒன்றும் வராதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டோட பிள்ளைங்க. ஒரு பெரிய வருமா? இது வருமா? அதில் புலங்குழல் வாசல் இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் நைட் 12 மணிக்கு நான் இங்கே போட்டு சர்ப்ரைஸ் போட்டு இப்படி ஒரு டார்ச் அடிச்சுட்டு வீட்டு கதவு அந்த பின்னாடி ஒரு ஃபேன் வச்சு இந்த சர்ப்ரைஸ் அப்படியே ஆடி முடிச்சு எப்படி இருக்கும்? கதவுக்கு நான் இங்கே சொல்லுவோம் ஏற்கலாம் ஐயா போகிறோம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், முன்னாடி சீம் கட்டை கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போன முன்னாடி என்ன இருந்துச்சு? சீம் கட்டு தான் சொல்லுவாங்க. சீமானும் செருப்பு கட்டி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்குன்னு கேட்டேன். அப்படியா நைட்டு இது வருவோமா? சோத்ராண்டவர். அப்ப என்னன்னா நமக்கே தன பயம் இருக்கு. அந்த நடு இரவில் அந்த என்ன செய்யறாங்க? நாட்டுல இது பாட்டுக்கு ஆவி மாதிரி வந்தாருன்னா சீசன் பயம் இருக்காதா? அது நடந்து வந்தா அப்படி இருக்கின்ற வேலையில அவர் பயந்த சூழலில், ஒரு பயங்கரமான சூழலில் ஆண்டவர் அவரோடு பேசுகிற மறந்து போனார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் அக்கறைக்கு போகும் பாருங்க என்று சொன்னேன்னு, நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இறக்குமையினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன் அல்லவா. அப்ப நான் உன்னோட வருகின்ற பொழுது உன்னோடு பேசுகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அங்கே பேசக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்துல நம்ம ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 14:27 திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாது. திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாது. தைரியமாயிருங்கள், நான் தான் தைரியமாய் இருங்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன், நான் தான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். பட்டு பாடுகள், பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. மாற்றி பாடல, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா சூழலிலும் என்னோடு இருக்கின்ற ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். சோர்ந்து போகின்ற வேலையில, பலம் இழந்திருக்கின்ற வேலையில, தவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில, போராட்டத்தின் மத்தியில் அவர் சொல்றாரு, தைரியமாய் தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டிலே, புதிய நோக்கத்திலே பயணிக்கின்ற வேலையில் கூட ஒருவேளை 2025ஆம் ஆண்டினுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிறைந்த ஆண்டாக இருந்தது. இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குமோ என்ற
கேள்விகள் நமக்குள்ளாக எழலாம். எழுகின்ற வேளையில் இந்த வாசலுக்கு இடம் கொடுங்கள், தைரியமாயுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறது, பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. வாசிங்கள் உபாகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கும் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அப்ப 2026ஆம் ஆண்டிலே நாம் பயணிப்பதற்கு முன்பாக நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு முன்பாக பயணிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்கு இந்த புதிய ஆண்டில் பயணிக்கின்ற வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். நான் சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியின் மத்தியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த ஆண்டை குறித்து நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதைத்தான் பக்தன் உனக்கு பாடுகிறான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஏனென்றால் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக, நமக்காக ஒவ்வொரு சூழல்களிலும் நம்மை பலப்படுத்துகின்றவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. என்னோடு இருக்கின்ற ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுகின்ற ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிங்கள், மார்க் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அடக்கி கடலை பார்த்து, இறையானே அமைதலாய் இருக்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமாம், மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையானே அமைதலாய் இருக்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதே போல மத்தேயு 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அவர் படகில் ஏறின உடனே காற்று நின்றது என்று மத்தேயு சொல்கிறார். என்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறாரோ, என்றைக்கு நம் ஆண்டவர் நமக்கு மையமாய் இருக்கிறாரோ, அப்பொழுது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். வெறும் காற்றே ஒன்றுமில்லாமல் அமைதியாக இருக்கிற பொழுது வெறும் பிரச்சனைகளும் என்ன செய்யும், ஒன்றுமில்லாமல் அமைதியாக போகும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவேதான் தாவீது அழகாக சொல்கிறார், 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார் என்று சொல்லி அங்கே தாவீது அழகாக சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலமும் பலவீனமும் நம் ஆண்டவர் நன்றாக தெரியும். நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்தவராக இருக்கிறார். நம் முழங்கால் படிவதற்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மாற்றக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செயல்படக்கூடாத நிலை நமக்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த சீசர்கள் அவன் நம்பிக்கையோடு இருந்தார்கள், அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக செல்ல
என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் ஆண்டவர் எனக்காக நிச்சயமாகவே செயல்படுவார் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க போதும். அங்க அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கின்ற வல்லமை உடையவர். அதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு என்ன வாக்கு போகிறார்? வாசிகள் உபாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல இந்த புதிய ஆண்டிலும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அந்த கழுகு எவ்வாறு சுமந்து கொண்டு செல்கிறதோ அதை போல நம் ஆண்டவர் நம்மை சுமந்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டோட வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்துவங்கள் நமக்கு நிறைவாய் தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிய ஆண்டிலே அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார், நமக்காக செயல்படுவார். இன்னும் அழகா சொல்ல போனால் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார், எனக்காக செயல்படுகிறார் என்பதை முழுமையாக உணர்ந்துள்ளாங்க. இந்த புதிய ஆண்டிலே பயணிக்கின்ற பொழுது ஆண்டுடைய கிருபையும் ஆண்டுடைய இரக்கமும் ஆண்டுடைய தயவும் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நிறைவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே அவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசுவார், நிச்சயம் எனக்காக செயல்படுவார் என்ற எண்ணத்தோடு இந்த புதிய ஆண்டிலே பயணியும். 40ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 17ஆவது வசனம். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உள்ளத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தை, என் ஆண்டவர் என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு பயணிகள். ஆண்டவர் என்ற நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய ஆண்டிலே வாழ்ந்து செல்லுங்கள். ஆண்டவர் தாமே இந்த திருமொழிகளையும் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளில் நல்ல வேலைக்காய் நடி இருக்கிறோம். சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் அந்த குறிப்பிலுக்கு நடி இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிறீர், எங்களுக்காக செயல்படுகிறீர். ஏனென்றால் நீர் ஒவ்வொரு வேலையும் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்ற எண்ணத்தோடு இந்த புதிய ஆண்டிலே பயணிக்கிறோம். இந்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்வு செழிக்கிறோம். ஆண்டவர் அறிக்கைகளே இறைவேந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். நல்ல